இது கொடுக்கும் பொருளாதார யோகம் என்ன, செல்வ செழிப்பு என்ன, எதெல்லாம் யோகம், இதில் கவனமாக இருக்கணும். ஒரு சில விஷயங்கள் கவனம் அதையும் இருக்குது, அதையும் பற்றி தெளிவாக பேசிடுவோம். ஏன் குரு சுக்கிரன் பற்றி பேசணுன்னா, இவங்க 2 பேர் தான் செல்வத்துக்கு அதிபதி, சந்தோஷத்துக்கு அதிபதி. 16 வகை செல்வங்கள் கிடைக்க இது தேவை. அதாவது திருக்குறள் சொல்லுவாங்க இல்லையா, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு. பொருளும் அருளும் கிடைக்கனாலே இவங்க தான் தேவை. இப்போ இந்த 2 பேர் வேணான்னா ஒன்றும் சாமியாராக மட்டும்தான் இருக்கணும். அப்போ இந்த கிரகங்கள் திருமணம், கல்யாணம், சொந்த பந்தங்கத்துக்கு சேர்ந்து வாழ்வது, வீடு, சொத்து சுகங்கள் அனைத்துக்கும் இவங்க தான் காரணம். இது என்ன நிறைய பேர் சொல்லுவாங்களே, இந்த வேர்ட் ஆஃப் மவுத்தில் உங்களை பற்றி பப்ளிசிட்டி ஆக போகுது, உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கிற யோகம் மாதிரி வந்திருக்குங்க. ஆக மொத்தம் இது ஒரு வளர்ச்சியான சூழ்நிலை வந்திருக்கு. வேகப்படுத்த வேண்டிய காலகட்டம். பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும். விளம்பரம் கொடுக்கறது, இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் இருக்கோ அத்தனையும் வேகப்படுத்திக்கங்க. உங்களுக்கு வேலையில் ப்ரமோஷன் உண்டு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கற்றுக்க வேண்டிய யோகம் இருக்குது, அதை கற்றுக்க மட்டும் விட்றாதீங்க. இப்போ இடம் வீடு பார்க்கலாமா? பொதுவாக இடம் வீடு சம்மந்தப்பட்டு செகண்ட் ஹேண்டாக பாருங்கள். இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ளம்பிங் ஒர்க்கு, பைப்பிங் சம்மந்தப்பட்டது, டாய்லெட் சம்மந்தப்பட்டது, அதாவது வந்து தண்ணி ஃப்ளோ ஆகிற ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு பராமரிப்பு செலவு இல்லாத வியாதிகள் வருதுங்கிற மாதிரி இது கால சூழ்நிலை வந்தது. இப்போ கிரகம் மாறிடுச்சு, எல்லாமே க்யூர் ஆகிற காலகட்டம் அனைத்து வயதினருக்கும். அப்போ பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு 11ஆம் இடத்துல நல்ல கிரகம் லாபஸ்தானத்தில் நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்தானத்தையும் குரு பார்க்கறனால நல்லபடியாக இருக்கும். வியாதியிலிருந்து மீண்டு வர வாய்ப்புண்டு. சிறு வைத்தியத்தில் வாய்ப்புண்டு. இப்போ டாக்டர் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் டாக்டரை பார்த்தா ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்டான குரு சுக்கிரன் இணைவு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இணையுதுங்க. இது கொடுக்கும் பொருளாதார யோகம் என்ன, செல்வ செழிப்பு என்ன, எதெல்லாம் யோகம், இதில் கவனமாக இருக்கணும். ஒரு சில விஷயங்கள் கவனம் அதையும் இருக்குது, அதையும் பற்றி தெளிவாக பேசிடுவோம். ஏன் குரு சுக்கிரன் பற்றி பேசணுன்னா, இவங்க 2 பேர் தான் செல்வத்துக்கு அதிபதி, சந்தோஷத்துக்கு அதிபதி. 16 வகை செல்வங்கள் கிடைக்க இது தேவை. அதாவது திருக்குறள் சொல்லுவாங்க இல்லையா, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு. பொருளும் அருளும் கிடைக்கனாலே இவங்க தான் தேவை. இப்போ இந்த 2 பேர் வேணான்னா ஒன்றும் சாமியாராக மட்டும்தான் இருக்கணும். அப்போ இந்த கிரகங்கள் திருமணம், கல்யாணம், சொந்த பந்தங்கத்துக்கு சேர்ந்து வாழ்வது, வீடு, சொத்து சுகங்கள் அனைத்துக்கும் இவங்க தான் காரணம். இது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல இந்த ராசிக்கு நான் பேச போகிறது பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்டது. ஏன் திருமணத்தை பற்றி பேசுகிறேன்னா, நிறைய ஒரு மூடநம்பிக்கை இருக்குது. அஷ்டமச்சனி இருந்தால் திருமணம் இல்லை அப்படின்னு. சிம்மராசிக்கு அஷ்டமச்சனி இருக்குது, அதுக்காக திருமணம் இல்லை அப்படின்னு சொல்கிறதா? எத்தனை பேர்த்து வெளிநாடு போனது, திருமணம் நடந்திருக்கு, புதுசாக கற்றுக்குறாங்க. அஷ்டமச்சனிங்கிறது படிப்பனை கொடுக்குமே தவிர திருமணத்துக்கு இதுக்குன்னு தடையில்லை. ஃபஸ்ட்டு அதை பூர்த்தி பண்ணிக்கணும். இப்போ தான் ஃபஸ்ட்டு அஷ்டமச்சனி, இப்போ சனி வக்ரம் பெற்றிருக்கு. அஷ்டமச்சனியோட யோகம் எங்கே இருக்குது? இப்போ ஃபஸ்ட்டு தெளிவாக பாருங்கள், ஒன்றுன்னா பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்த குரு சுக்கிரனோட சேர்ந்து பார்க்குது. குரு சுக்கிரனோட சேர்ந்து பார்க்குமானால் திருமணம் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் அதிகரிக்க வாய்ப்புண்டு. குருனா ஆண், சுக்கிரனா பெண், இந்த 2 கிரகம் சேருது. அப்போ இதோட அமைப்பு பார்ப்போம், என்ன ஏது இருக்குன்னு. இது 2 சேரும் காலகட்டத்தில் குரு அந்த 7ஆம் இடத்தை பார்க்கும்போது கூட இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னா, அங்கே ராகு ஒரு கிரகம் இருக்குது, அதை கட்டுப்படுத்துகிறார் வேறு. பொதுவாகவே இந்த ராகு கட்டுப்படுத்துங்கின்ற காலகட்டம் வேறு. பொதுவாகவே இவங்களுக்கு சிம்மராசிக்கு ஒரு ராகு கேது பரிகாரம் நம்ம கொடுக்கறது. ஏன்னா ஜாதக ரீதியிலான கோச்சார ரீதியாக டெம்பரவரியாக இருக்கிறனால ஒரு பரிகாரம் செஞ்சது நல்லது. இவங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட நாள் குறிக்கிறது ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். வரன்கள் அமையிற காலகட்டங்கள், ஆல்ரெடி பார்த்த ஏதோ ஒரு வரனை திருப்பி வரைகிற சூழ்நிலை வந்திருக்கு. பார்த்த ஜாதகமே திருப்பி எடுத்து பாருங்கள், இப்போ தான் செட் ஆகும். அப்போ ஏன் முதல் வேணான்னு சொன்னீங்கன்னு தெரியாமல் இப்போயே இருக்கும். இப்போ திருப்பி பார்த்த வரனே திருப்பி பார்க்க வேண்டிய காலகட்டம் இது. ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பேசுகிறோம். பிஸ்னஸ் அமோகமாக இருக்குங்க. 10ஆம் அதிபதி 11 கூட 3 தொடர்பு, அதான் 3ஆம் அதிபதி. அப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது வேகப்படுத்துது, ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. எத்தனை நாளாக செலவு பண்ணிட்டு இருந்தோம், எப்போ லாபம் சம்பாதிக்க, இப்போ தான் லாபம் சம்பாதிக்கிற காலகட்டம் வந்தாச்சு. குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்க, கம்படிஷனல் சம்மந்தப்பட்டது இருக்கிறவங்க, அக்ரிகல்ச்சரில் இருக்கிறவங்க, அரசு வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்க யோகம். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சப்போர்ட் கிடைக்கிது, இல்லை வேறு கவர்மெண்ட்டுக்கு இணையாக இருக்கிற ஒருத்தங்க சப்போர்ட் கிடைக்கிற காலகட்டமாக இருக்கும். ஆனால் லாபம் உண்டு. கிளைண்ட்டுக்கிட்டே பார்த்திங்கன்னா, கிளைண்ட்டு இல்லை கஸ்டமர்கிட்ட உங்களை பற்றி பெருமையாக பேச போகிறாங்க.
நிறைய பேர் சொல்லுவாங்களே, இந்த வேர்ட் ஆஃப் மவுத்தில் உங்களை பற்றி பப்ளிசிட்டி ஆக போகுது, உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கிற யோகம் மாதிரி வந்திருக்குங்க. ஆக மொத்தம் இது ஒரு வளர்ச்சியான சூழ்நிலை வந்திருக்கு. வேகப்படுத்த வேண்டிய காலகட்டம். பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும். விளம்பரம் கொடுக்கறது, இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் இருக்கோ அத்தனையும் வேகப்படுத்திக்கங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரெண்டாவது இங்கே தான் சூட்சமே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் பயணிச்சிருக்கார். இது ஃபஸ்ட்டு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, செவ்வாய் கேதுவின் பிடியிலிருந்து வெளியே வந்திருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு இப்போ தான் பார்த்திங்கன்னா வீடு, வண்டி, வாகனம் சம்மந்தப்பட்ட சிந்தனை வரும். இல்லை ஒரு சிலர் இடித்து கட்டுற யோகங்கள், ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு ஓகே. அதே வண்டி வாகனம் சர்வீஸ் விட வேண்டிய செலவுகள் இருக்குது, அதை விட்டுக்கணும். என்ன சார் செலவு பற்றி சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த வண்டி வாகனங்கள் செலவு பண்ணால் தான் பெட்டராக இருக்கும். இந்த நேரத்தில் வண்டி வாகனம் கொஞ்சம் மெதுவாகவும் ஓட்டணும். ஏன்னா 4, 2, 8 தொடர்பு. வண்டி வாகனத்தில் நீங்கள் கரெக்டாக ஓட்டினாலும் மற்றவங்க தவறாக ஓட்ட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ முக்கியமான விஷயம் என்ன, வேலை செய்கிற இடத்துல நல்ல அங்கீகாரம் கிடைக்குங்க. வேலை செய்கிற இடத்துல இப்போ தான் படிநிலை உயர்தல், அங்கீகாரம் கிடைத்தல், கிளைண்ட்டு கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அனுசரித்து போகிறதல், உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தவங்க விலகுறாங்க. இந்த இரவு நேரம் எக்ஸ்ட்ரா ஒர்க்கு கடைசி ஒரு 2 மாதம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. இரவு நேரம் பகல் நேரம் இல்லை, வீட்டில் குடும்பத்திற்குள்ள இருக்கிறதே மறந்துட்டோங்கிற மாதிரி இப்போ தான் சேர்ந்து இருக்கக்கூடிய அம்சம். இந்த சிம்ம ராசிக்காரங்களே வேலை பொழுவின் காரணமாக குடும்பத்தில் 1000 சண்டை. அப்போ வேலையில் ஒர்க் ப்ரெஷர் குறைஞ்சி குடும்ப சண்டையே தீருது. இப்போ பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர வாய்ப்பு உண்டு. டைவர்ஸ் வரைக்கும் போனவங்களே சேர்க்கிற வாய்ப்பு இருக்குது. அப்போ கொஞ்சம் பேசி பார்த்தா சால்வ் ஆயிரும். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாமே தீரக்கூடிய காலகட்டம். அப்போ ஒரு முத்தான நல்வாய்ப்பு. வேலையில் ப்ரமோஷன் உண்டு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கற்றுக்க வேண்டிய யோகம் இருக்குது, அதை கற்றுக்க மட்டும் விட்றாதீங்க. இப்போ இடம் வீடு பார்க்கலாமா? பொதுவாக இடம் வீடு சம்மந்தப்பட்டு செகண்ட் ஹேண்டாக பாருங்கள். இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ளம்பிங் ஒர்க்கு, பைப்பிங் சம்மந்தப்பட்டது, டாய்லெட் சம்மந்தப்பட்டது, அதாவது வந்து தண்ணி ஃப்ளோ ஆகிற ஒரு விஷயத்த ஏதோ ஒரு பராமரிப்பு செலவு இருக்குது. அது என்ன இதுன்னு பார்த்துக்கங்க, பெரிய செலவாக வராமல் பார்த்துக்க. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது. ஏன் இந்த வேலையை சொல்கிறோம்னா, இப்போயே பார்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக போயிடும். ரீசெண்டாக ஒருத்தர் சொன்னேன், ப்ளம்பிங்கு, பைப்பு, அப்புறம் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது பாருங்கன்னா, தண்ணி சம்மந்தப்பட்டது, ப்ளம்பிங், எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டதுன்னா அவர் சொல்கிறாரு, பேட்டரியில் தண்ணி ஊற்றாமல் பேட்டரி ஷார்ட் ஆகி தண்ணி ஊற்றணும் அப்படின்னாரு. நம்ம ஒரு கனெக்ஷனில் பரிகாரம் பலன் சொன்னால் அவர் அதை 2 லிங்க் பண்ணி அவரே நமக்கு பதில் சொல்கிறார். ஏன்னா இந்த கால சூழ்நிலைகள் அப்படி இருக்குது. ரைட். இப்போ குழந்தைகள் சம்மந்தப்பட்டது தான். குழந்தைகளால் பெருமை. குழந்தைகள் கல்வி ரீதியாக, கலை நிகழ்ச்சி ரீதியாக பெருமை அடையக்கூடியது. உங்களுக்கே பார்த்திங்கன்னா இப்போ தான் கலை உணர்வு வந்திருக்கும். கொஞ்சம் ரொமான்டிக்காக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசி. உங்களுக்கே இந்த மீடியா சம்மந்தப்பட்டது, பொதுவாக ஆல்ரெடி மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். ரொமான்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். சினிமா படத்துக்கு, சுற்றுலா பயணங்கள் போக ஆசைப்படும். குழந்தைகளே பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, பாடுறது இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆக குழந்தைகளால் சந்தோஷம் அடையும் சிம்ம ராசின்னு தைரியமாக சொல்லிடலாம். இப்போ தந்தை மகன் உறவு இப்போ தான் சரியாகும். அப்பாவோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தது, இப்போ தான் சரியாகும். ரைட். இப்போ தான் விசேஷமத்துக்கு வருவோம். ஹெல்த் விஷயமெல்லாம் பார்ப்போம். அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசனம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ சில காலம் மருத்துவ செலவு மாறி மாறி அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மாறி மாறி மருத்துவ செலவு பார்த்தாச்சு. உங்களுக்கும் ஒரு சில மருத்துவ செலவு பார்த்தாச்சு. இப்போ என்ன தான் இந்த குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஷோல்டர் பெயின், கால் பிரச்சனை, இது எலும்பு சம்மந்தப்பட்டது சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு சிலர் சார் பல் தொந்தரவாக இருக்குது, கண் பிரச்சனை, இல்லாத வியாதிகள் வருதுங்கிற மாதிரி இது கால சூழ்நிலை வந்தது. இப்போ கிரகம் மாறிடுச்சு, எல்லாமே க்யூர் ஆகிற காலகட்டம். அனைத்து வயதிலும் இருக்கும். அப்போ பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு 11ஆம் இடத்துல நல்ல கிரகம் லாபஸ்தானத்தில் நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்தானத்தையும் குரு பார்க்கறனால நல்லபடியாக இருக்கும். வியாதியிலிருந்து மீண்டு வர வாய்ப்புண்டு. சிறு வைத்தியத்தில் வாய்ப்புண்டு. இப்போ டாக்டர் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் டாக்டரை பார்த்தா கரெக்டான வைத்தியத்தில் க்யூர் ஆயிரும். அதனால் பயப்பட தேவை இல்லை. இப்போ பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வந்து நிற்கும். பூர்வீக சொத்து பேசலாம், இப்போ சால்வ் பண்ணலாம் அப்படின்னு வரும் இந்த சிம்மராசிக்கு. அது இந்த கிரக அமைப்புகள் அப்படி வந்து நிற்குது. ரைட். மாணவர்கள் பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரா டியூஷன் போகிறது, இந்த 9th 10th +1 +2 டியூஷன் போங்க, இல்லை எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸ் போங்க. வீட்டில் உட்காந்து படிக்க முடியாது. ஒன்று ஹாஸ்டல் தங்கணும், இல்லை எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் போய் தான் ஆகணும். இவங்களுக்கு வீட்டில் இருக்கிற என்விரான்மெண்ட் அப்படி அமையாது இந்த சிம்மராசிக்கு. இதே வெளிநாடு சம்மந்தப்பட்ட போகிறதுக்கு, வெளி மாநிலம் போகிறதுக்கு இதெல்லாம் செட் ஆயிரும். ஏன்னா இந்த வீட்டில் உட்காந்து அந்த டைமிங் குடும்பத்தில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். இதே இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணிட்டு சார் ஜாபுக்கு ட்ரை பண்ணலாமான்னு கேட்டால் ஜாப்லாம் கிடச்சிரும். ஜாபு கிடைக்க வாய்ப்புகள் அமோகமாக இருக்குது. ஜாபை ட்ரை பண்ணலாம். இந்த ஜாபுக்கு பொருளாதாரத்துக்கெலாம் தடை இல்லைங்க, சூப்பராக இருக்குங்க. திருமண ரீதியாக பரிகாரம் நம்ம சொல்லியிருக்கோம்.
பூர்வீக சொத்து பெஸ்ட்டு தான். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது அமோகமாக இருக்குது. வேலையில் ப்ரெஷர் குறையுது, ரிலாக்ஸாக இருக்கும். மனதுக்கு இதமாக, அதான் ரொமான்ஸ்னு ஒரு வார்த்தை சொன்னேன், அந்த மாதிரி விஷயங்கள சந்தோஷமாக இருக்குது. இடம், வீடு, வண்டி இதெல்லாம் செகண்ட் ஹேண்டாக இருந்தால் ஓகே, புதுசுனா வெயிட் பண்ணணும். பொதுவாக சர்வீஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. தர்மம் சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்துக்கங்க. ஹெல்த் பேராமீட்டர் சொல்லியிருக்கேன், கண், பல் அதெல்லாம் கவனிக்கணும். இதில் கவர்மெண்ட் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது, தைரியமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ தான் மெட்டீரியல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் புதுசாக வர மாதிரி இருக்குது, அதையும் ப்ராசஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு மலை பிரதேசங்கள், மலை கோயில்கள் இது மாதிரி, இல்லை குலதெய்வ கோயில்கள் இது மாதிரி போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது. மலை பிரதேசம் இல்லை குலதெய்வ கோயில் இது ரெண்டில் ஏதோ ஒன்று போயிட்டு வர மாதிரி இருக்குது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா காவல் தெய்வ கோயிலுக்கு போவாங்க. சார் இந்த காவல் தெய்வ கோயில் வேண்டுதல் இருக்குது, அந்த மாதிரிலாம் வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் ஒரு கோயில், சினிமா, ஆன்மீக சுற்றுலா அல்ல 5ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட அனைத்து சுபகாரியங்களும் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இது ஆக மொத்தம் வளர்ச்சியாகவே உள்ளது. ரைட். இந்த ஹெல்த்தில் இன்னொரு பாயிண்ட் பார்த்துக்கோங்க. தண்ணி நிறையா குடிச்சிக்கோங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு, 8இல் சனி. இப்போ 7, 6, 7, 8 எல்லாமே துர்கிரகமாக இருக்கிறனால வயிறு சம்மந்தப்பட்டது தான் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். அப்டமன் ப்ராப்ளம் இதெல்லாம் வர வாய்ப்புண்டு. அது ஒரு சிலருக்கு அந்த லக்ன ரீதியாகவும் பார்க்கணும். பட் சேஃபாக இருந்துக்கோமே. ரைட். உங்களுக்கு வேறு கேள்விகள், சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.